வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் யூடியூப்ல சோசியல் மீடியாவில் இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் திறந்தாலே வந்து 2025 மார்க்கெட் கிராஸ் ஆகுது. 2008 என்ன நடந்துச்சோ அது இப்போ திருப்பி நடக்கு. அதாவது மார்க்கெட் மேலே போகும்போதெல்லாம் யாரும் எதுவும் நல்லபடியாக பேச மாட்டாங்க. கீழே போகும்போது கீழே விழுது கீழே விழுது கீழே விழுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட ஓவர் வியூ என்ன, எப்படி இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். ஸோ எதுக்காக இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரம்ப் டேரிஃப் ஓகேங்களா, ஏப்ரல் 2 நம்ம முன்னாடியே ஆக்சுவலா நம்ம வீடியோல முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த ஈவென்ட் டேட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சேங்க. பேசிக்கா அன்னைக்கு தான் அது பெருசா இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி நீங்க நார்மலா நிஃப்டி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில அப்டேட்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இப்பவுமே நம்ம வீடியோ மேக் பண்றோம் அப்படின்னா எஜுகேஷனல் பர்பஸ் தான். பட் ஓனா உட்காந்து எடுத்து தேடி பாருங்க. ஓனா உட்காந்து தேடி பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். ஸோ எதனால அது வந்துச்சு அப்படின்னா, நாஸ்டாக் ஓகேங்களா, யூஎஸ்ல உள்ள இது. ஸோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 5-6% ஓகேங்களா, 7% வந்து மோர் தென் 7% வந்து ஒரே நாளில் ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு பேசப்படுது. நான் வச்சிருக்கிறது வந்து மந்த்லி கேண்டில். ஸோ இப்போ நீங்கள் டே கேண்டில் வச்சுக்கிட்டாலுமே ஸோ இதுலேயுமே வந்து ஹியூஜ் ஃபால் இருந்திருக்கும் ஓகேங்களா. டே கேண்டில் வச்சு பார்த்தாலுமே ஹியூஜ் ஃபால் இருந்திருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 18,000 19,000 இருந்த மார்க்கெட்டு ஸோ 16,000 17,000க்கு வந்துருச்சு. 2,000 பாயிண்ட்டுங்கிறது ஒரே நாளில், அதாவது ட்ரம்ப் ட்ராரிஃபுக்கு அப்புறம் வந்து பெருசாக ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு பேசப்படுது. பட் இப்போ எதுக்கு நம்ம மந்த் கேட்ல ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, அந்த 2008 நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2008 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க பேசிக்கா புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம், என்னதான் மார்க்கெட் ஃபால் ஆனாலும் திருப்பி அது கவர் ஆகாம இல்ல. ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கங்க. 2008 இருக்கு. ஸோ இங்க அவ்வளவு பெரிய ஃபால் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அங்க கூட அவ்வளவு பெரிய ஃபால் இல்ல. பட் இப்போ கரெக்ட்டா வந்து பெரிய ஃபாலா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசுறாங்க. ஸோ இது எப்படி இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்கா அந்த அளவுக்கு பெரிய அஃபெக்ட்லாம் இருக்காது. ஸோ கம்பேர் டு நிஃப்டி அண்ட் நாஸ்டாக் ஓகேவா, நாஸ்டாக்ல S&P 500 எடுத்துக்கிட்டாலுமே வந்து அங்க வந்து ஒரு இப்போ ஓவராலா இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நார்மலா ஒரு ஆஸ் அ ட்ரேடரா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இது நார்மலா நீங்க இங்கேயே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம். ஒரு லாங் டேர்ம்ல வந்து இது வந்து இப்போ பர்டிகுலரா வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து இது இதாகுது அப்படிங்கிறது வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம். டவுன் ட்ரெண்டா மாறுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம். பட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டிலையுமே சேம் தான் ஓகேங்களா. நிஃப்டிலையுமே சேம் தான். நான் வச்சிருக்கிறது 1 ஹவர் கேண்டில். ஸோ இதையுமே நீங்க மந்த்லி கேண்டிலா மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா, தெரிய வரும். ஸோ டவுன் ட்ரெண்டா மாறுது அப்படின்னு ட்ரெண்ட் ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் டவுன் ட்ரெண்ட் முடிச்சுட்டு திருப்பி புல்லிஷா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுமே நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த எலியாட்லாம் வந்து பேசுவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் எலியாட் வேவ்ஸ்ல ஓகே, அப்போ கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்ல, ஒரு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். ஒரு 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 அப்பு, ஒரு ஸ்மால் கரெக்ஷன், திருப்பி ஒரு அப்பு ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு அப்பு, அதோட அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இப்போ அதுபடி நீங்க எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகேங்களா, எந்த இடத்துல இருந்து ஒருவேளை இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுதான் நடந்திருக்கு. ஒரு அப்பு, ஸ்மால் கரெக்ஷன், அப்பு, ஒரு மீடியம் கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராஃபிட் பிக்கிங் மாதிரி பண்ணிட்டு கூட போயிடலாம். பட் ஆனால் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 22,900 அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேஜரான ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு ஓகேங்களா. அதாவது கீழே இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. ஸோ 22,900 அப்படிங்கிறது வந்து மேஜரான சப்போர்ட்டா இருந்துச்சு. பட் நீங்க எஸ்டிஎக்ஸ் பார்க்கும்போது வந்து நல்லா இந்த 900 ஃபால் ஆனது கட் ஆனதுக்கு அப்புறம் 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2-3% ஃபால் ஆயிருக்கு. பட் இப்போ வரைக்கும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகல எங்க ஓப்பன் ஆகும், நிஃப்டி எங்க ஓப்பன் ஆகும் கன்ஃபார்ம் ஆகல. எஸ்டிஎக்ஸ்க்கும் நிஃப்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் நடந்திருக்கும். இந்த இதை பார்த்துட்டு நீங்க பேனிக் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஆகாதீங்க. எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க, எப்படி ஆகுதுன்னு பாருங்க. என்னதான் இந்த 2008 அந்த ரேஞ்சில் ஓகேங்களா, நம்ம அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா. அந்த 2008 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் செல் ஆயிருந்தாலும் ஓகே, எங்கேயுமே மந்த்லி கேண்டில் தான் வச்சிருக்கேன். மார்க்கெட் செல் ஆயிருந்தாலும் அதாவது கிட்டத்தட்ட 6,000 6,500 இருந்த மார்க்கெட் வந்து எங்க 2,000 கிட்டத்தட்ட மோர் தென் 40-50% ஓகேங்களா, 50% மேல 60-70% வந்து ஃபால் ஆயிருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்குள்ள 1.5 இயருக்குள்ள திருப்பி கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா, கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ என்னதான் மார்க்கெட் எப்போ ஃபாலோ ஆனாலும் திருப்பி கவர் ஆயிரும் அப்படிங்கிறத மெயினா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு, எவ்ரி பியர் மார்க்கெட் கிரியேட் இன்வெஸ்டர் ஓகே. ஸோ அப்போ பேசிக்கா இன்வெஸ்டர் இப்போ கம்மியா இருந்தாங்க அப்படின்னால இதுதான் நீங்க வால்யூம் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல படிப்பீங்க. இன்வெஸ்டர் கம்மியா இருந்தாங்க, மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் கம்மியா இருந்தாங்க அப்படின்னாலே அப்போ பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இந்த பியர் மார்க்கெட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பியர் மார்க்கெட் தான் நிறைய பேரை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கும்.
சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஒரு சும்மா நார்மலா எடுத்துக்கங்களேன். 25,000 இருக்கும்போது நிஃப்டி வந்து ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே நிஃப்டி 16,000 வந்துச்சு, இல்ல ஒரு 18,000 வந்துச்சு, இல்ல 20,000 வந்துச்சு, இல்ல 22,000 வந்துச்சுன்னா, ஓகே 25,000 வந்து 20,000 அப்படிங்கும்போது 5,000 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் தானே கிடைக்கும். அப்படிங்கிறது பேசப்படுது. 5,000 டிஸ்கவுண்ட் தானே கிடைக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒருவேளை இங்க இருந்து 18,000 போனாலும் 2,000 மேல கீழே போயிட்டு திருப்பி 25,000 போயிரும் தானே அப்படிங்கிற நம்பிக்கையில நிறைய பேர் வந்து வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதைத்தான் அந்த பிரைஸ் ஆக்ஷன் அந்த இது அப்படிலாம் நிறைய கான்செப்ட் சொல்றாங்க. பட் இப்போ நம்ம கான்செப்ட் வருவோம். ஐயா 2008 நடந்த மாதிரி இங்க நடந்துச்சா? இப்ப நிப்டி ஆட் இப்ப அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகேங்களா? ஒண்ணு பட் ஆனா இந்த சோசியல் மீடியால நிறைய போட்டோஸ் வந்து வைரலா பரவுது. என்ன பரவுதுன்னா அந்த 2008 வந்து இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சு. அதே பேட்டர்ன் தான் வந்து இங்கேயுமே வந்து ஃபாலோ ஆகுது. ஒரு அப் டவுனு ஸோ அதே தான் இங்கேயுமே ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது வந்து பேசப்படுது. பட் வந்து அதில் இது நாஸ்டாக் அப்படிங்கிறது பேசப்படுது. பாருங்க ஒரு அப்பு ஸ்மால் டவுன் அப்புறம் ஒரு மீடியம் கரெக்ஷன் அப்புறம் சின்னதாக அப்பு கொடுத்துட்டு இந்த இந்த பிக்சர் வந்து பேசப்படுது. அப்பு கொடுத்துட்டு திருப்பி கடற்கடனை அடிச்சு முறுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பேசப்படுது. இப்போ கரெக்டாக நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் ஓகேங்களா? ஸோ இது ஒரு 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 கிரீன் கலர் கேண்டில் அதுக்கப்புறம் கடற்கடனை அடிச்சு முறுக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரியே இப்போ அதே மாதிரியே ரியாக்ட் ஆகுதான்னு கேட்டீங்க அப்படின்னா அதே மாதிரியே ரியாக்ட் ஆகிருக்கு. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், எதிர்ப்புகள் கிடையாது. பட் ஏன் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம கிட்டத்தட்ட முன்னாடியே அதாவது எப்போ அதாவது ஏப்ரல்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு புல்லிஷா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு விஷயம் இல்ல இந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு கேப் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க, இங்க ஒரு கேப் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தோம். அது மாதிரி இங்க ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ பேசிக்கா இந்த கேப்பை வந்து இப்போ நீங்க நிஃப்டியோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும் இல்லைங்களா? நீங்க பேனிக் ஆகிறதுக்குலாம் அங்கே ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க இங்க வந்து ஒரு கேப் வச்சுட்டு கிட்டத்தட்ட டைம் வந்து ரொம்ப 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான். இங்க வந்து ஒரு சின்ன கேப் தான். இங்க வந்து ஒரு சின்ன கேப் தான். இதை ஃபில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எங்க 27ஆம் தேதி நடந்ததா? 27ஆம் தேதி நடந்தது. எங்க வரைக்கும் போயிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4-5 நாள் 5-6 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ ஃபில் பண்ணிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் டைம் எடுத்து தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி ஒரு சின்ன புல்லிஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு கேப் இருந்திருக்கு தெரியும் நினைக்கிறேன். 24ஆம் தேதி ஒரு கேப் டவுன் ஆனதுக்கான கேப் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க உள்ள கேப் இருக்கு. ஸோ அதையுமே எப்போ ஃபில் பண்ணிருக்காங்க? இப்போ இந்த ஃபில் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு இங்க தான் ஃபில் ஆயிருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு தான் ஃபில் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ நான் அந்த 10 நாள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். நீங்க எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கவுண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கரெக்டா சொல்லல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இங்க பாருங்க இங்க ஒரு கேப் இருக்கு ஓகேங்களா? இங்க ஒரு கேப் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த கேப்பையுமே ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த கேப்பையுமே ஃபில் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க ஒரு கேப் இருக்கு. கண்டிப்பா அதை ஃபில் கிட்டத்தட்ட 17ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஒரு கேப்புக்கு 10 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் என்ன நடக்கும் அது எக்ஸாக்டா கவுண்ட் பண்ணுங்க. இதை தான் வந்து நான் திருப்பி திருப்பி மார்க்கெட் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கோணத்துலலாம் நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சும்மா கிராஷ் ஆகுது அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, பைவட்டை போடுவாரு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் போடுவாரு, வந்துட்டு ஓகே இதுல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி சொல்லுது மார்க்கெட் வந்து 20,000 வந்துடும் சொல்லுது. ஒன்றும் இல்லை அங்கே கேப் இருக்கு. 22,500 இருக்கு. பட் இப்போதைக்கு கரண்டா நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 22,343 இருக்கு. பட் நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ 300 நாளும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே 22,300 எங்க இருக்கு ரெக்கார்டிங் வந்து ஸோ பேசிக்காக அதான் இந்த இடத்துல ஒரு கிளியர் சப்போர்ட் தான் நினைக்கிறேன். 327. ஸோ பேசிக்காக அந்த சப்போர்ட் லைன் தெரியும் 1 2 3. ஸோ எதுவுமே எல்லாமே வந்து இங்கே ப்ரீ டிஃபைண்டாக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர பட் ஆஸ் அ ட்ரேடரா வந்து மார்க்கெட்டு கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி நீங்க பண்ண வேண்டியது என்ன? கீழே போச்சுன்னா நீங்க புட் ஆப்ஷன் எடுக்க போறீங்க, மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்க போறீங்க. இவ்வளவுதான். வேற பெருசா வந்து விஷயங்கள் வந்து இங்க இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு ஆஸ் அ ட்ரேடரா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தா சரி. மூவ்மெண்ட் கொடுத்தா சரி. இப்ப 22,000 மாதிரி 20,000 வந்துச்சு. அந்த 20,000 வந்துடும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு. அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறத யோசிங்க. தேவையில்லாம இதுக்கு உள்ளதெல்லாம் வந்து பேனிக் ஆகாதீங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த நாஸ்டாக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க மெயினா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மெயினா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் யூஎஸ் மார்க்கெட்லயும் இந்தியன் மார்க்கெட்லயும் ஒரு சிமிலர் ஸ்டாக் வந்து நமக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ன ஸ்டாக் அப்படின்னு பாக்கணும்னா சும்மா நார்மலா கூகுள்ல போட்டீங்களே வரும். இன்ஃபோசிஸ், HDFC பேங்க் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா எப்படியும் யாரும் பார்க்க போறது கிடையாது. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலா வீடியோ போட்டால் யாரும் பார்க்க போறது கிடையாது. எவனா ஒருத்தவனா அடிச்சுக்கிட்டு செத்தான் அப்படின்னா மட்டும் தான் அந்த வீடியோ பார்க்க போறீங்க. தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வேணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பட் பாக்குறவங்க பார்க்க தான் போறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம வீடியோ மேக் பண்றோம். இங்க பாருங்க
இன்ஃபோசிஸ் ஓகேவா. ஸோ பேசிக்காக இதை வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று எஃப்ஐஐக்கான ஸ்டாக்கு, இன்னொன்று டிஐக்கான ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஸோ இப்போ டிஐக்கான ஸ்டாக்லாம் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ இன்ஃபோசிஸ் எங்கே உள்ள கம்பெனின்னு எல்லாத்துக்கும் தெரியும். நாராயணமூர்த்தி அது எல்லாமே தெரியும் ஓகேங்களா. ஸோ இன்ஃபோசிஸ் எங்கே உள்ள கம்பெனி. பேசிக்காக டிஐ ஸ்டாக் எல்லாமே ஃபாலோ ஆகுது. இந்த இதுக்கு முன்னாடி உள்ள பியரிஷ் மார்க்கெட்ல எப்போ இங்க நடந்துச்சு இல்லைங்களா, இந்த இடத்துல நடந்துச்சு இல்லைங்களா, இங்க நடக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா எஃப்ஐ வாங்கவே இல்லை, எஃப்ஐ வரவே இல்லை, எஃப்ஐ தான் வந்து வித்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இங்க நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் டிஐ ஸ்டாக்கு ஓகேங்களா. டிஐ ஸ்டாக்லாம் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகுது தெரியும் நினைக்கிறேன். டவுனு 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 அப்படின்னு ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி ஓகேங்களா HDFC கடைசி பார்ப்போம். விப்ரோ ஓகேங்களா, விப்ரோவுமே பாருங்க, விப்ரோவுமே நடந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க. ஸோ பேசிக்காக இங்கேயுமே ஃபாலோ தான் ஆயிருக்கு ஓகே, ஃபாலோ தான் ஆயிருக்கு. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் நான் காமிச்சிடுறேன், ரொம்ப லாங்காக போட விரும்பல. இங்கேயுமே ஃபாலோ தான் இருக்கு. பட் கிட்டத்தட்ட ஒரு சிமிலராக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனு அண்ட் ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஃபாலோ ஆகிற மாதிரியே இருக்கும். டாடா மோட்டர்ஸ் ஓகேங்களா, டாடா மோட்டர்ஸ். ஸோ எங்கேயுமே ஃபாலோ எல்லாமே இதெல்லாம் டிஐக்கான ஸ்டாக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்க கேப் டவுனு ஃபாலு இப்படி தான் வந்திருக்கு ஓகே. அது மாதிரி டாடா மோட்டர்ஸ்ல வந்து என்னமோ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். இன்னைக்கு தான் வந்து அந்த மீட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபபிளி. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஓகே. டாக்டர் ரெட்டி அப்படின்னு நிறைய இருக்கு. டாக்டர் ரெட்டி அதுவுமே பார்த்துடலாம். பட் மெயினாக நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நிஃப்டி நல்லா ஃபாலோ ஆச்சு. ஆனால் வந்து ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து தாங்கி பிடிச்சிச்சு ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி தாங்கி பிடிச்சிச்சு. ஃபின் நிஃப்டியுமே வந்து நல்லா சூப்பராக வந்து தாங்கி பிடிச்சிருந்தாங்க. அங்கே பாருங்க தெரியும் நினைக்கிறேன். டாக்டர் ரெட்டியுமே நல்ல ஒரு ஃபாலு. பட் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் மெயினான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா HDFC எஃப்ஐக்கான ஸ்டாக்கு இங்கே பாருங்க நல்லா செமையா சூப்பராக புல்லிஷா மாதிரி மேலே போய்கிட்டு இருக்காங்க. இது நம்ம பழைய வீடியோ ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது பாருங்க. ஸோ இங்கேயுமே இந்த கேப் இருக்கு, இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் இந்த கேப் இருக்கு, இங்கேயுமே கேப் இருக்கு. இதை ஃபில் பண்ணுவாங்க இல்லை, இதை ஃபில் பண்ணணும். இது எப்போ ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் நார்ம்ஸ் படி அனலைஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். HDFC பட் HDFC பீயிங் புல்லிஷ் கரெக்டுங்களா. இதுதான் வந்து உங்களை தாங்கி பிடிச்சிச்சு ஓகேங்களா. இதுதான் வந்து உங்களை பேசிக்காக தாங்கி பிடிச்சிச்சு. பேங்க் நிஃப்டியை தாங்கி பிடிச்சது இதுதான். அது மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் ஓகேங்களா. பஜாஜ் ஃபினான்ஸ் இதுவுமே நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பஜாஜ் ஃபினான்ஸ் ஓகேங்களா, பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இது ஃபின் நிஃப்டியை தாங்கி பிடிச்சதுக்கான ஒரு காரணமும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸுமே அங்கே பாருங்க நல்ல புல்லிஷாக இருந்துக்குது. ஸோ வெயிட்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. பட் அதுக்குள்ள நம்ம வர வேண்டாம். பட் பேசிக்காக எடுத்து பாருங்க. ஸோ எஃப்ஐக்கான ஃபேவரட் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பீயிங் புல்லிஷ் ஓகே, பீயிங் புல்லிஷ். பேசிக்காக இப்போ எஃப்ஐ வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ஏன் நான் எஃப்ஐக்கான ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இங்கே இருக்கும். அப்படின்னா 20% ஹோல்டிங் அவங்க தான் பண்ணுறாங்க. ஈவன் HDFC எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதுதான் நடந்திருக்கும் ஓகே. பேசிக்காக ஹையஸ்ட் ஹோல்டிங் வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதனால நம்ம எஃப்ஐக்கான ஃபேவரட் ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். 23 24 செப்டம்பர் 24 வந்து எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ நிறைய டிஃபரன்சஸ் வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ இது நம்ம எஃப்ஐக்கான ஃபேவரட் ஸ்டாக்கு, டிஐக்கான ஃபேவரட் ஸ்டாக் அப்படிங்கிறத பிரிக்கிறோம். நம்ம பேங்க் நிஃப்டியுமே ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியுமே ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்க ஓகேங்களா, ஹீட் மேப் பாருங்க. HDFC பேங்க் ஓகே நல்லா தாங்கி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ICICI பேங்குமே அன்னைக்கு நல்லா தாங்கி பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல லிஸ்டான ஒரு ஸ்டாக் தான். ICICI பேங்க் யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கு ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க பாருங்க. ஸோ ADR த்ரூ NYC ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலே லிஸ்டாக இருக்கு, அங்கேயும் இருக்கு ஓகேங்களா. நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, கூகுள் ஃபினான்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ SBI உங்களுக்கு நார்மலாக தெரியும் எங்க உள்ள பேங்க், கோட்டக் எங்க உள்ள பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃபெடரல் பேங்க் எங்க உள்ள பேங்க் அப்படின்னு தெரியும். ஸோ பேசிக்காக பாருங்க எஃப்ஐக்கான ஃபேவரட் பேங்க்லாம் வந்து நல்லா தாங்கி பிடிக்கி. மற்றபடி டிஐக்கான செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இது வந்து நீங்கள் பேனிக் ஆகணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. இது மாதிரி ஃபின் நிஃப்டிக்கான ஹீட் மேப்மே இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்க. HDFC பேங்க் ஓகேங்களா. நான் திருப்பி விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவரை பஜாஜ் ஃபின்சர்வ் பெருசான ஃபால்லாம் கிடையாது ஓகேங்களா, பெருசான ஃபால்லாம் கிடையாது, இருந்தாலும் தாங்கி பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. பட் பஜாஜ் ஃபினான்ஸ் ஓகேங்களா நம்ம சொன்னதுதான் திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. இது மாதிரி கோட்டக் பேங்க் ஓகேங்களா, கோட்டக் பேங்க்மே பெருசா இல்லை ஓகேங்களா. பட் SBI வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் ஃபால். ஜியோ ஃபினான்ஸ் ஓகேங்களா, ஜியோ ஃபினான்ஸ் இதெல்லாம் ஜியோ ஃபினான்ஸ் யாரோடது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். PFC ஓகேங்களா, PFC. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நிறைய கோணத்தில் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து குட் நியூஸ். எஃப்ஐ வாங்குறது குட் நியூஸ்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குட் நியூஸ். எதுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்கணும், சும்மா எதுக்கு போட்டுக்கிட்டு ஐயோ ஃபால் ஆகுது கிராஸ் ஆகுது. ஆஸ் அ ட்ரேடர் நமக்கு என்ன ஃபால் ஆகட்டும் கிராஸ் ஆகட்டும் நல்ல விஷயம் தானே. 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட். இப்போ என்ன நம்ம என்ன ஒன்று கேட்குறோம், நைட்டு ஓவர் நைட்ல பண்ணாம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்து பண்ணுங்க. நாங்களும் ட்ரேடரா வந்து
சம்பாதிப்போம் இல்லைங்களா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் இந்த ஓவர் நைட்டில் பண்ணுறப்போ வந்து அந்த ஹியூஜ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா பேசிக்காக நம்ம சைடில் இருக்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா அந்த மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிருங்க. தேவைப்படும் ட்ராப் ஆகும், உங்களை கேம்பிள் பண்ண தூண்டும், ஓவர் ட்ரேடிங் பண்ண தூண்டும். தேவைப்படாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கலாம். 365 நாளும் மார்க்கெட் இருக்க தான் போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ நிஃப்டியோட ஹீட் மேப்மே ஒரு சைடில் பார்த்துடலாம். இங்கே பாருங்க. ஸோ பேசிக்காக நிஃப்டியோட ஹீட் மேப் பாருங்களேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த நான் சொன்ன அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பேசிக்காக வந்து இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நல்லா ரெட்ல இருந்திருக்கு, நல்லா ரெட்ல இருந்திருக்கு. ஸோ ஏன்னா பேசிக்காக இப்போ டிஐ ஸ்டாக்ஸ் வந்து நிறையா வந்து ரெட்ல இருந்திருக்கு. அப்புறம் அதானி போர்ட்ஸ், மாருதி, டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸு அது மாதிரி. இப்போ இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிறத பேசும்போது எது கேஷ் இப்போ கமாடிட்டி வந்து ரொம்ப பயங்கரமாக கிராஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் க்ரூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு மணி நேரம் இடையில ஒர்க் ஆகலை, ரீட்டெயிலர்ஸ் அலோவ் பண்ணல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் கோல்டுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இதுங்களா கோல்டுங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை, பட் வந்து அன்னைக்கு பெருசாக நடக்கலை, பட் வந்து ரொம்ப தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் என்ன வேணாலும் நடக்கலாம், ஓகேங்களா, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்க பாருங்க. ஸோ கோல்டுமே வந்து அதாவது இது யூஎஸ்ல ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு 40% கிராஸ் ஆகும் அப்படின்ட்டு. பட் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு லெவல் நீங்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்கமிங். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான டைமில் என்ட்ரி எடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்தாலே போதுமானது, வேறு எதுவுமே மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணதுக்கு இல்லை. ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ தான், பேனிக் ஆகாதீங்க. இந்த மாதிரி நியூஸஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய மைண்டை கொலாப்ஸ் பண்ணும். அந்த நியூஸஸ் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. கண்டிப்பா நீங்க மார்க்கெட்ல மணி மேக் பண்ணுவீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதில் சந்திப்போம். நன்றி.